அமானுஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எதுவுமே பார்க்கல கண்ணில், அப்படி பார்க்காத ஒரு பொருளை இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கவும் முடியாது. பார்த்த பொருள் அத்தனையுமே அது உண்மைன்னு நம்ம நம்ப முடியாது. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அமானுஷம் அப்படிங்கிற ஒரு சக்தி கிடையாது. அது ரசாயன மாற்றங்கள், மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களால் தான் அமானுஷம் அப்படிங்கிறது வந்து நிகழுது அப்படி சொல்லி அறிவியல் சொல்லுது. எப்படி நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இறப்பு நிலைக்கு சென்ற பிறகு அவனுடைய மூளைக்கு ஆக்சிஜன் சரியாக போகிறதில்ல. அப்போ அதனுடைய வேதியியல் மாற்றங்கள் மாறி போயிடுது. அப்போ பல சிந்தனைகள் வேறு வேறு இடத்தில் இருப்பது போல தோன்றுகிறது. அதை வைத்துத்தான் அமானுஷங்களை பார்த்ததாக திருப்பி மீண்டும் பிழைத்து வந்த மனிதன் கூறுகிறான் என்று அறிவியல் சொல்கிறது. ஆனால் இதற்கு தகுந்த ஆதாரமும் இல்லை. அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்டுப்படுறதா இருக்குது. அறிவியல் இப்படி தான் நம்புது. சரி, அது என்ன கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். நான் சொல்ல போகிறத கவனித்து பாருங்கள். கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு இடம், இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, இந்தியாவுக்குள்ளார. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெகநாத பிரசாத் என்பவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு வயசு 6 ஆகுது. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1951 ஜனவரி மாதத்தில் இது நடக்குது. அப்போ 6 வயசு இருக்கிற பையனுக்கு 1951 6 வயசு. அப்போ அந்த பையனை கடத்திக்கிட்டு போய் 2 பேர் கழுத்தெடுத்து கொண்டு போட்டுடுறாங்க. அந்த 6 வயசு பையன் இறந்துடுறான். அவனுடைய பெயர் அந்த பிரிவில் முன்னா அப்படிங்கிற ஒரு பெயரோட வளர்ந்தான், இறந்துட்டான். அதே பகுதியில் குறிப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பெயர் என்ன வச்சு வளர்த்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரவிசங்கர் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த குழந்தைய பராமரிப்பு பண்ணி வளர்த்துறாங்க. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. அந்த 2 வயசான அந்த சிறுவன் என்ன சொல்கிறான், என்னுடைய அப்பா வந்து ஒரு கடைக்காரர், அங்கே இந்த இடத்துல அவர் குடியிருக்காரு, என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க, என்னை அங்கே கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க, அங்கே நான் போகணும், எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொல்கிறான். சரி, இவன் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் வந்து பெருசாக எடுத்துக்கல. தினைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறான். சரி, என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இந்த சிறுவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் போகணுன்னு அவங்க அப்பா முன்னாவா இருந்தான் பார்த்தீங்களா. அப்போ அவனுடைய அப்பா பொண்ணோட கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். அப்பான்னு என்ன இது மாதிரி கழுத்தறுத்து 2 பேர் கொண்டுட்டாங்கப்பா, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்போ விளையாண்டுட்டு இந்த விளையாட்டு பொருளெல்லாம் நான் இங்கே வச்சு விளையாடுவேன், இந்த பொருளெல்லாம் பிடிக்கும்னு காமிக்கிறான். அவனுடைய ரகசியெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறான். அப்போ அந்த அப்பா அந்த குடும்பத்துக்கு அழுக வச்சு தாங்க முடியல. ஊரே பார்த்து வியந்து அழுகுது. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்தில் இந்த கொலை பண்ண 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துக்கிறானுங்க. இதை கவனித்த அந்த 2 வயசு சிறுவன், இவங்க 2 பேர் தான் என்ன கொன்னாங்க, போன பிரிவில் துடிக்க கழுத்தறுத்து கொன்னாங்க, நான் வேண்டான்னு கொன்னாங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் காட்டி கொடுத்துருக்கான். அப்போ காட்டி கொடுக்கும்போது தான் அவங்க போலீஸ் பிடிச்சிருக்கு. இப்போ என்னன்னா, இந்த ரவிசங்கரா பிறந்து வாழ்ந்த பையனுக்கு கழுத்தில் மச்சம். எப்படி அந்த முன்னாங்கிற பையன் இறந்தான் பார்த்தீங்களா, அவங்களுடைய கழுத்தறுப்பட்ட இடத்துல எங்கே கழுத்தறுப்பட்டுச்சோ அதே இடத்துல இந்த மச்சம் இருந்திருக்கு. இப்போ இவன் வந்து ரவிசங்கரா வாழ்கிறான், உள்பிரிவில் முன்னாவாக இருக்கிறான். இதை நீங்கள் என்ன சொல்ல முடியும்? தெய்வம் இல்லைன்னு சொல்கிறதா, ஆத்மா இல்லைன்னு சொல்கிறதா, மறுபிறப்பு இல்லைன்னு சொல்கிறதா? இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. 1951 1951 நடந்தது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்திருக்குது. அதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. எப்படி இதெல்லாம் மறுக்க முடியும்? அப்போ நம்ம இது வந்து கண்ணில் பார்க்கல, நமக்கு தெரியாது அப்படின்னு ஒதுங்கி போக முடியுமா? அவன் கரெக்டாக சொல்கிறான். இவர் தான் எங்கள் அப்பா, இந்த இடத்துல தான் என்னை கொலை பண்ணாங்க, இந்த பொம்மை தான் நான் விளையாடுவேன், இதுதான் எங்கள் சீக்கிரட் அறை, நான் இவங்களோடலாம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன் எப்படி ஒரு இடத்த கரெக்டாக சொல்ல முடியும் துல்லியமாக? இதில் என்ன தெரியுதுன்னா, மறுபிறப்புங்கிறது கட்டாயம் உண்டுங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 6 வயசு 8 வயசு வளரும்போது இந்த பழைய ஞாபகம் மெமரியெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில்
நிறையா இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது போல் நிறைய அமானுஷ விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம ட்ரீம் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.